வாழ்க்கை நல்லா உயர்ந்து வரும்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி சின்னாபின்னமாக்கலான்னு பல பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு அலைவாங்க. ஏண்டா ஆரம்பிக்கும் போதே ஒன்று கழுத்தை பிடிச்சி கிள்ளி போட்டிருந்தா அவன் வளர்ந்துருக்க மாட்டான். அவன் நல்லா வாழ்ந்து அவனுடைய திறமையை பார்த்து 4 பேர் அவனுக்கு ஒரு பதவி கொடுத்து பட்டம் கொடுத்து அவனை புகழும் மனுஷனை ஆக்கின பிறகு அவனை எப்படி எதிரியாக நினைக்க உங்களுக்கு தோணுது? அந்த அவன் என்று சொல்கிறீர்களே, அவன் யார்? இதானே நீங்கள் கேட்குறீங்க. கடவுளையும் அவன் இவன் என்று சொல்கிறோம். அதுதான் அன்பு. அதே மாதிரி தான் மீனராசியும் சொல்கிறோம். இந்த மீனராசி அப்படியே இருக்கணும், வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது. அதுவும் பொம்பளை பிள்ளையால் இருந்தால் அங்கேயே இருக்கணும், வீட்டிலையே இருக்கணும், தனியாக சம்பாரிச்சிடக்கூடாது. ஆம்பளை பிள்ளையால் இருந்தால் பேரு புகழெலாம் வாங்கிடக்கூடாது, அடிமையாகவே இருக்கணும், கையை கட்டிக்கிட்டே நிற்கணும், சல்யூட் அடிச்சுக்கினே இருக்கணும், சம்பாதிச்சிடக்கூடாது. இப்படி பல பேருக்கு எண்ணம். ஆனால் கிரகம் விடுமா? இந்த கிரகத்தை உண்டு பண்ண கடவுள் விடுவாரா? நல்ல மார்க்கத்தில் பக்தி மார்க்கத்தில் வளரக்கூடிய பிள்ளைங்க மீனராசி. அப்போ 1000 துன்பத்தை கொடுக்குற ஆண்டவன் 1001 மிகப்பெரிய இன்ப அலையை கொடுப்பான். இந்த துன்பம் ஏன் தெரியுமா கொடுத்தான்? இன்பம் வரும்போது அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான். இன்பம் வரும்போது அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக தான் முதல்ல துன்பத்தை கொடுத்தான். எடுத்தவுடனே இன்பத்தை கொடுத்துருந்தா இன்பத்தோடைய ரசனை தெரிஞ்சிருக்காது. துன்பத்தை கொடுத்தானேங்கிறதுக்காக கடவுள் வில்லன் கிடையாது, பல பேரை புரிய வச்சான். இந்த மீனராசிக்கு கடவுள் நிறைய உதவி பண்ணுவார், பல பேரை புரிய வைப்பார். தன் பிள்ளைங்களை புரிய வைப்பார், தன் குடும்பத்தை புரிய வைப்பார், தன் நண்பர்களை புரிய வைப்பார், துதிப்பாடுபவர்களை புரிய வைப்பார். எல்லாரையும் கண் இமைக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு பல நாட்கள் இந்த மீனராசிக்காரர்கள் சிறையில் இருப்பது போல் வாழ்ந்திருப்பார்கள். என்றைக்குமே மீனராசி எப்படின்னா நல்லா வாழ்ந்து திடீர்னு டவுன் ஆகி அப்புறமா தான் வாழ்க்கை நல்லா வரும். அதில் டவுனில் எப்படி இருக்குன்னா, எதிர்பாராமல் உதவி பண்ணவெல்லாம் ஆப்பு வச்சுருவான், எதிர்பாராமல் உதவி பண்ணவெல்லாம் திடீர்னு போர்க்குடி தூக்கிடுவான், சொந்தக்காரன் நம்ம மேலே கேஸை போட்டுருவான், திடீர்னு கோர்ட்டு கேஸுக்கு போகிறதும், திடீர்னு தடமே மாறும். இதையெல்லாம் சந்திச்சுட்டு தான் மீனராசி என்ன பண்ணுவாங்கன்னா, வேணாம், கெட்டவர்களோடு இருக்கிறத விட நல்லவர்களோடு ஒரு நாள் இருப்போம், கெட்டவர்களோடு 100 நாள் இருப்பதை விட நல்லவர்களோடு ஒரு நாள் இருப்போம்னு தன்னுடைய பயணத்தையே மாற்றுவார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். ஆனால் ஒன்று, ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் வெளியில் வருவாங்க, பிடிக்காம வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் கெட்டவனாக இருந்தாலும் வெளியில் உள்ளவன் திடீர்னு அண்ணே நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் என்ன வேணும்னு கேட்கக்கூடியவர்கள் தான் மீனராசிக்காரர்கள். அதில் உனக்கு எனக்கு உறவே கிடையாது, நீ எவ்வளோ பாவம் பண்ணுகிற, எவ்வளோ தப்பு பண்ணுகிற, நீ பண்ண அநியாயத்துக்கெல்லாம் நான் ஒன்றும் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு தூக்கி எறிந்து கூட பேச தெரியாதவர்கள் இந்த பிள்ளைகள், மீனராசி பிள்ளைகள். நல்லா தெரிஞ்சு, தூக்கி எறிஞ்சு கூட பேச தெரியாது, தூக்கி விட்டவனை தூக்கி எறிய தெரியாதவர்கள். ஆனால் தூக்கி விட்டவன் நீ வளர்ந்த பிறகு உன்னை ஏறி மிதித்து கீழே இறக்கத்துக்கே பார்க்குறான் பாருங்க, இதுதான் அநியாயம். அதனால் உங்களுக்கான எதிரிகளை வெளியிலலாம் தேட வேணாம், உங்கள் பக்கத்திலே தேடுங்க. சில பேர்கிட்ட முன்னாடி பணத்தை எண்ணிடாதீங்க, சில பேருக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்காதீங்க, சில பேருக்கு முன்னாடி மிகப்பெரிய மனிதர்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக காட்டிக்காதீங்க, சில பேருக்கு முன்னாடி உங்களை விஐபியாக காட்டிக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் காட்டிக்கிட்டிங்கன்னா மறுநாளே எல்லாம் புட்டுக்கிட்டு போயிடும். நல்லா தெரிஞ்சுங்க. ரொம்ப பவ்யமாக எதுவும் தெரியாத மாதிரி, எதுவும் கிடைக்காத மாதிரி, எதுக்கோ ஒன்றுக்கு ஏங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இப்படியே பல இடங்களில் இருங்க. உங்களுக்குன்னு ஒரு உலகத்தை அமைச்சிங்க. சில இடங்களில் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்கள், உண்மையிலே மீனராசி சிறப்பாக இருப்பீங்க. இதுக்கு கேமரா மீடியா இதெல்லாம் தேவையில்லை.
சில பேர்கிட்ட என்கிட்ட மட்டும் இந்த ஆள் இப்படி இருக்காரு, எங்கள் வீட்டில் மட்டும் இந்த அம்மா இப்படி இருக்குது, அப்படி அவங்க சொல்லட்டும். சொல்கிறது தப்பே கிடையாது, சொல்லிட்டு போட்டோம். வீட்டுக்குள்ளே ஒரு அழுக்கு நைட்டியை போட்டுகிட்டே நில்லுங்க, தப்பு இல்லை. ஆனால் வெளியில் வரும்போது டிப் டாப்பாக அருமையாக ஒரு சாரி, அருமையாக ஒரு சுடிதார். வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது ஒரு கைலி கட்டின்னு சும்மா உட்காந்துருங்க. வெளியில் வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டு, நல்ல அருமையான பேட்ச் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, செம்மையாக வாங்க வெளியில், என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் வீட்டில் இருக்கும்போது இது மாதிரி உட்காந்துடாதீங்க. வீட்டில் உள்ளவங்களே உங்களுக்கு எளிமையாகிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப தெளிவாக புரிஞ்சுங்க. நமக்கு எங்கேயுமே பிரச்சனையெல்லாம் விலை கொடுத்து வாங்க வேணாம், பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. பணத்தை நீங்கள் என்றைக்கு எண்றீங்களோ வீட்டுக்கு முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி, சொந்தக்காரன் தெரிஞ்சவன், குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க முன்னாடி பணம் என்னாலே திரும்பி பணம் கிடைக்காது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒன் மேன் ஆர்மின்னு உங்களுக்கு ஒரு பேரே வச்சுருவாங்க. நீங்கள் நினைக்கிறதா நடக்குது, நீங்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் தப்பெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட தண்டனை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணான்னு உங்கள்கிட்ட ஐடியா கேட்பாங்க. தப்பை பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மீனராசிங்கனால உங்கள்கிட்ட இந்த தப்பு பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம், தண்டனை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு உங்கள்கிட்ட ஐடியா கேட்பாங்க. தப்பு பண்ணது கூட நீங்கள் உடந்தையே இல்லை, அவனை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா உங்கள் மனசு அப்பயும் விடாது, ஐயோ நம்மளை கேட்டுட்டானே. கண்டிக்க கூட தெரியாது, ஏண்டா தப்பு பண்ண, ஏண்டிமா தப்பு பண்ண கேட்க தெரியாது. பாவம் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டாங்க, சரி நம்மளால் முடிஞ்சதாக செய்வோம். நல்லா தெரிஞ்சுங்க, பல பேர் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் உணரணும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கான விதி மாறக்கூடிய நேரம் இது. யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் எதிரியை கூட குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஏன் உங்களை குறைச்சி மதிப்பிடாதீங்க. உங்களுக்குள்ளே ஒரு பலம் இருக்குது. யானைக்கு அடி செருக்கும். அதனால் எவனும் கீழே இறங்கிடுவான், இறங்க மாட்டான், அவன் நமக்கு தொந்தரவு கொடுத்துன்னே இருப்பான்னு நினைக்காதீங்க. திடீர்னு ஒரு நாள் கீழே விழுவான், காத்துருங்க. உங்களுக்கு ஏற்பட்ட பல ஜென்ம பாவங்கள் இப்போ தீருது. இந்த நேரத்தில் கடவுள் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீ எடுக்கிற முடிவு சரி அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறார். வீட்டுக்குள்ளே எலி, வெளியில் புலி, இதுதான் மீனராசி. வீட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுற ஆசாமியை காட்டிங்க, வெளியில் ரொம்ப பந்தவான ஆசாமியாக இருங்க. சார் இதெல்லாம் வீடியோவில் வந்துடுவாங்க, வீட்டில் உள்ளவங்க பார்த்துருவாங்க, அவங்க பார்த்துட்டு போட்டோம், அவங்க இப்படி தான் குழம்பணும். ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம்னா நமக்கே சங்கு ஊதுறதுக்கு பார்ப்பாங்க, ரொம்ப துயரத்தை ஏற்படுத்துவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் சொல்லுவாங்க. நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் காரணமாக இருக்கும், நமக்கு நல்லா தெரியும். ஒரு குடும்பமே நல்லா இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கணும்னு தெரியும். ஆனால் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு சின்ன நட்டம் நம்மளால் நடந்திருக்கும், சின்ன நட்டம். அது ஒரு நட்டம்னு கூட சொல்ல முடியாது, அது யதார்த்தம் தான். ஒரு ஸ்டெபிளைசர் இல்லாமல் ஒரு ஃப்ரிட்ஜு அடி வாங்கிடுச்சுன்னா நம்ம அன்றைக்கி தான் போய் ஃப்ரிட்ஜில் ஏதாவது லோடு வச்சுருப்போம். ஒரு ஐஸ்கிரீம் வச்சுட்டு கொஞ்சம் கூட வச்சுட்டு வந்திருப்போம், அது அடி வாங்கியிருக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க, ஸ்டெபிளைசர் இல்லைன்னு சொல்ல மாட்டான், பற்றியா கூலிங் அதிகமாக வச்ச இந்த நேரத்தில் ஸ்டெபிளைசர் இது ஃப்ரிட்ஜு அடி வாங்கிட்டுருவோம். குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை திட்டுவான், என்னடா இது கரண்ட்டு அதிகமாக போய் ஃப்ரிட்ஜு அடி வாங்கியிருக்கு, இதுக்கு ஸ்டெபிளைசர் வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜை வாங்கினது யார், வீட்டில் உள்ளார், அவங்க தானே ஸ்டெபிளைசர் வாங்கியிருக்கணும், அவங்க வாங்காது, அவங்க தப்பு. ஆனால் நம்ம என்றைக்காவது ஒரு நாள் இப்படி பண்ண மாட்டேங்கும். பல இடங்களில் மீனராசிக்கு இப்படி தான் பல பிரச்சனைகள் உருவாகும். ஆனால் அந்த நேரத்தில் கடவுள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, கலங்காத. நீ 2 முகம், ரெட்டை வேஷம் போடு, தப்பு இல்லை. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு உன் மனசில் தெரியணும், பிடிச்ச மாதிரி நடிச்சுக்கோ. ஒரு இடத்துல ரெட்டை முகம் வச்சுக்கோ, நீ நல்லா இருப்பேங்கிறார். இது தப்பு இல்லையா? ஏன் தப்பு? தப்புங்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சால் தப்பு, இது ஏன் தப்பு? சில பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறோம். இந்த சூட்சமத்தை புரிஞ்சுப்போம் பிள்ளைங்களா, அப்போ தானே மீனராசி கோல் அடைய முடியும், நம்ம கோலை சக்ஸஸ் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஞானிகள் மீனராசிக்காரர்கள் நிறைய விஷயத்த ஞானத்தின் உருவமாக நீங்கள் இருப்பீங்க, புரிஞ்சிக்க முடியும். இப்படிப்பட்ட மீனராசி பிள்ளைகளுக்கு இது ஒரு அருமையான நேரம்.
உங்களுக்கான விதி மாறப்போகிறது. நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் தேவ ரகசியத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த காலகட்டம் உங்களுக்கான சப்போர்ட்டிங் டைம் ஆரம்பிக்குது. நான் சொன்னதை சரியாக பிளான் பண்ணுங்கள். முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணுறார். நல்ல சூட்சங்களை, நல்ல நிலைமைகளுக்கு வரப்போகிறீங்க. உங்களை விட்டு எதுவும் விலகலை. உங்களுக்கான சந்தோஷம் உங்களுக்கிட்ட திரும்பி வரப்போகுது. அதுக்கு அடுத்த பதிவில் உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.